நமசிவாய. துலா ராசிக்கான 2025க்குண்டான சனி பயிற்சி பலன்களை பார்த்தலாம். இப்போ துலா ராசியினரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது, ஒரு இஎம்ஐ எல்லாம் கட்டுறதுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. அதாவது மெயினாக பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கம்பெனிஸ்ல இருந்து ஒரு ப்ரெஷர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரெகுலராகவே கட்டிக்கிட்டு இருந்தாலும் அதில் ஒவ்வொரு டைமும் நமக்கு முடை அப்படின்ற மாதிரி நம்ம அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி தான் கட்டணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை பெரும்பாலான ஒரு நபர்களுக்கு இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. அது மாதிரியான ஒரு விஷயங்கள். அதே போல் பார்த்தோம்னா நம்மளுடைய பிள்ளைகளினால் நமக்கு ஒரு பெரிய அளவில் நமக்கு ஒரு நிம்மதியின்மை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சில பேருக்கு வந்திருக்கும். அதே போல் பார்த்தோம்னா நமக்கு தெய்வ பலம், மெயினா இந்த குலதெய்வ பலமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். உட்காந்து ஒரு மந்திரம் சொல்வதற்கு, ரெகுலரா ஏதாவது ஒரு சாதனைகள் செய்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஆன்மீக சாதனைகள் செய்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு எல்லாமே ஒரு தடைகள் இருக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு 2 நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை பெரும்பாலான துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய சனி பயிற்சியில் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது மெயினாக நம்ம ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, நானாகட்டும் வேறு எந்த ஒரு ஜோதிடர்களாகட்டும் இந்த பயிற்சி பலன்கள் சொல்றோம் இல்லையா, இந்த பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா முழுக்க முழுக்க அப்படியே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பயிற்சி பலன்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையில அதுக்கு ஒரு 70% நம்ம ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸா எடுத்துக்கணுமே தவிர, இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நம்பி நாம வேற ஏதாவது ஒரு மெரிய காரியங்களை நம் வாழ்வில் செய்து விடக்கூடாது. ஒரு 2.5 வருஷம் இருக்குன்னா அந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு மெயினா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் டிசைட் பண்றோம்னா இந்த ராசி பலன்களை பார்த்து, இந்த தினசரி ராசி பலன்களாகட்டும், வார ராசி பலன்களாகட்டும், இந்த மாதிரி பயிற்சி பலன்களாகட்டும், இதெல்லாம் நம்பி நம்ம ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் செய்துவிடக்கூடாது. அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சுயஜாதகம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய சுயஜாதகத்திலே எந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லா கிரகங்களையுமே ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வரணும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அதே போல இந்த சனி பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனியை புரிந்து கொள்வதற்கு அப்படின்ற மாதிரியான புரிந்து கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி மட்டும் கிடையாது, அட்லீஸ்ட் நம்ம இந்த குரூர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய உக்கிர கிரகங்கள், குரூர கிரகங்கள் சொல்றதை விட நம்ம உக்கிர கிரகங்கள் சொல்லலாம். அப்படி மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லக்கூடிய மெயினா பார்த்தோம்னா செவ்வாய், சனி, ராகு, அதுக்கப்புறம் கேது, சூரியனை கூட நம்ம சில விஷயங்களுக்கு சேர்த்துக்கலாம். அது மாதிரியான ஒரு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பான முறையிலேயே அந்த கிரகங்களை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தேவை. ஸோ அந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனாலே நமக்கு பெரும்பாலான பிரச்சனைகள், நம்ம ஏதாவது ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் இதனால வந்தது, அதனால வந்தது, எனக்கு 7.5 நடக்குது, எனக்கு அஷ்டமச்சனி நடக்குது, எனக்கு அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமாக நம்ம நினைத்து கொண்டு பயந்து கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. அதனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்குண்டான ஒரு பதிவாக பரிகார ஸ்தலம் சேனல்ல நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சனி பயிற்சி என்ன செய்யும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சில பல வேண்டாத விஷயங்களும் நடக்கவிருக்கின்றன. அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றது பொது பலன்களாக ஒரு விஷயமாக போட்டிருக்கிறேன். கண்டிப்பான முறையில் அதை பாருங்க. அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியான விஷயம் பெருமளவிலே வந்துவிடும். அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு இப்போ துலா ராசிக்கு இந்த ஒரு வருடம் சனி பயிற்சிகளை என்ன இந்த இப்போ வரக்கூடிய இந்த ஒரு 2.5 இயர்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுல பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்கள் உடல் நிலையில் கவனம் தேவை அப்படின்ற மாதிரி. அதாவது 6ஆம் இடம் அப்படின்ற மாதிரியான விஷயம் எடுத்துக்கிட்டாலே மெயினா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம சும்மா ருணரோக சத்ரு அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டும் கிடையாது. நம்ம மெயினா பார்க்கும்போது சர்வீஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், உங்களுடைய வேலையிலே உங்களுடைய கவனம் அதிகமாக தேவை. அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் நினைத்துக்கொள்ள. இதாவது நம்ம கெரியர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், பிசினஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில அதிக கவனம் தேவை அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கணும். ஹார்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாகவே, அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வேலை வாங்குறாரோ அந்த அளவுக்கு உண்டான பலன்களை கொடுப்பார். பலன்களை கொடுப்பதற்கு கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கொடுப்பார். ஆனால் நிரந்தரமான பலன்களாக இருக்கும், மாறி மாறி இருக்கக்கூடிய பலன்களாக இருக்காது சனியை பொறுத்த வரைக்கும். அதுதான் அவர் சனி ஈஸ்வரன் என்கிற பட்டத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். சோ ஈஸ்வர ஸ்தானத்திலே வைத்து அவரை வழிபடுகிறோம் வச்சுக்கோங்க. அதனால கண்டிப்பான முறையிலே பொதுவா துளாராசிக்கு சனி ஒன்றும் செய்ய மாட்டார், அதனால உச்சமா இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அது துளாராசியில் உச்சமாறார் அப்படின்றதுனால அவர் எதுவும் செய்ய மாட்டார்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு பயிற்சியில எந்த ஒரு ராசியுமே எந்த ஒரு கிரகமே ஒரு பர்டிகுலரா இந்த ராசியிலே அவர் உச்சமடைகிறார் அப்படின்ற காரணத்தினால அதை ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக வைக்கக்கூடாது. பர்டிகுலரா நம்ம இந்த மாதிரியான ஒரு குரூர கிரகங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், உக்ர கிரகங்கள்ங்கிற மாதிரியான விஷயத்துல நமக்கு கவனம் தேவை. இப்போ துலா ராசியை பொறுத்த வரைக்கும் திடீர் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது, இத்தனை நாள் இருந்த நிலைகள் மாதிரி வேறு மாதிரியான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல பார்த்தோம்னா உங்களுடைய சகோதர சகோதரிகளிடத்திலும் சரி, நீங்கள் ஒவ்வொருத்தையும் கம்யூனிகேட் பண்றக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுடைய கம்யூனிகேஷன் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய
வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நீங்களே தப்பா பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறிகள் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியிலே இருக்கிறது. இது வந்து ஒரு விஷயம். அடுத்தா வந்து இந்த உடம்பை வந்து ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல வந்து பார்த்தோம்னா ஃபாரின் ரிலேட்டடா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இஷ்யூஸும் சில பேருக்கு வரலாம். அந்த ஃபாரின் ரிலேட்டட் விஷயங்கள்ல இஷ்யூஸும் சில பேருக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால இந்த விஷயத்துல எல்லாம் எதுலெல்லாம் நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டுமோ அந்த மாதிரியான விஷயங்களை கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ உடல்நிலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக துளாராசி அன்பர்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஜீரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து கண்டிப்பாக வயிறு சம்பந்தமான விஷயங்கள், கட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்திலுமே வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். துளாராசி அன்பர்கள் லக்னத்திற்கும் இது பொருந்தும், ராசிக்கு இது பொருந்தும். எனக்கு லக்னம் வேற ராசி வேற அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமும் உங்களுக்கு ராசிக்கும் லக்னத்துக்கும் எல்லாருக்கும் வந்து தனித்தனியான முறையில போட்டிருக்கக்கூடியது. அதை நீங்க பார்த்துட்டு அது நீங்க வந்து மேட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எது வசதியா, அதாவது எது உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கிறது, எந்த விஷயத்துல உங்களுடைய ஒரு லைஃப்ல நீங்க வந்து அதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்து எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும். இந்த 6ஆம் இடம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது வந்து பார்த்தோம்னா சர்வீஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை சொன்னேன், சேவை அப்படின்றது. அப்ப அந்த சேவை அப்படின்ற மாதிரியான விஷயத்துல இப்ப இந்த இருக்கக்கூடிய பீரியட்ல நம்ம வந்து நல்லபடியா நம்ம எந்த ஒரு கெடுபலன்களும் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சர்வீஸ் தான். சர்வீஸ் அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொன்னது என்னன்னா உங்களுடைய கெரியர் பிசினஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இது இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அந்த சேவை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அப்ப சர்வீஸ்க்கு வந்து இங்கிலீஷ்ல ஒரு மீனிங் வருமா, தமிழ்ல ஒரு மீனிங் வருமானா அப்படி கிடையாது. மெயினா வந்து எல்லாருக்கும் அந்த கெரியர் பிசினஸ் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறதுனால அதை சொல்லியிருந்தேன். அந்த சேவை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கோவில்களிலே உழவார பணிகள் செய்வதாகட்டும், பிற உயிர்களுக்காக குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு எருமை மாடுகள், கழுதை, நாய் இந்த மாதிரியான ஜீவராசிகளுக்கு அதுக்கு ரெஸ்கியூ பண்றது, அது வந்து ரொம்ப ஒரு முடியாத சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அதை வந்து தேடி போயிட்டு அதை ரெஸ்கியூ பண்றது மிகப்பெரிய ஒரு பலனை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு பரிகாரமா அந்த ஒரு விஷயம் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஓல்டேஜ் பீப்புள். இந்த ஓல்டேஜ் பீப்புளுக்கு உங்களால எவ்வளவு சர்வீஸ் பண்ண முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயங்கள் சர்வீஸ் பண்றது அப்படின்றது, அவங்களுக்கு அன்னதானம் கொடுப்பது, அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான உதவிகள் செய்வது, ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடியது முடியாதவங்களுக்கு எல்லாம் ஏதாவது உடல் ரீதியான விஷயங்கள் ஹெல்ப் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக துளாராசினருக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே போலவே ஜென்ரலா நீங்க வந்து இந்த நார்மலா நீங்க ஒரு தண்ணி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எந்த ஒரு சர்வீஸுமே வந்து ஒரு நல்ல சர்வீஸ் இருக்கு இல்லையா, சோசியல் சர்வீஸ் அப்படின்றது ஒரு மரம் நடுவதாகட்டும், ஒரு அன்னதானம் போடுறதாகட்டும், அல்லது ஒரு கோயிலில் உழவார பணி செய்யறதாகட்டும், இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா, நம்ம சேவைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ பிற உயிர்களுக்கு சேவைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ஒரு சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் துளாராசியினருக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சிவாய்.